இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்வந்த் வழங்க கேட்கலாம். ஜெய்வந்த், வணக்கம். விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சர்மிளா. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா தற்போது வறட்சி அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் எப்போதுமே ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்ட காலங்களில் பசுமையாக காணப்படும். தற்போது ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படாததன் காரணமாக விவசாயிகள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தென்னை மர சாகுபடி என்பது அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. தற்போது அதிக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள், குறிப்பாக மூலங்குடி, கமலாபுரம், காரியமங்கலம், விக்கிரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதீத வெப்பத்தின் காரணமாக தென்னை மரங்கள் தற்போது கருகி வருகின்றன. ஒரு சில நேரங்களில் வயல்களில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் மட்டுமே கருகி வந்த நிலையில் தற்போது முற்றிலுமாக அதீத வெப்பத்தின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தென்னை மரங்கள் கருகி வரக்கூடிய சூழல் நிலவுகிறது. உடனடியாக இந்த கருகிய தென்னை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக வைத்து வருகின்றனர். மேலும் இந்த அதீத வெப்பத்தின் காரணமாக தென்னை மரங்கள் கருகி வருவதால் விவசாயிகள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். சர்மிளா, இதுக்கு மேலே லேட்டாக நீங்கள் அறிவிச்சிங்கன்னா, தண்ணியை திறக்கிறத லேட்டாக அறிவிச்சிங்கன்னா அந்த சம்பாவும் நாங்கள் போட முடியாத சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரிக்கா ஆடு மாட்டுக்கு கூட தண்ணி கிடையாது, அந்த அளவில் இருக்குது. அதே மாதிரிக்க மரங்களில் தென்னை மரத்தம்லாம் சுத்தமாக டெல்டாவில் உள்ள வயல்வெளியில் உள்ள தென்னை மரம் முழுக்க எல்லாம் பட்டு போச்சு. அந்த தென்னை மரம் மழை காலம் வர்ற டயத்தில் நீங்கள் தென்னை மரம் எத்தனை மரம் பட்டு போச்சா அந்த மரத்துக்கு மரம் ஒன்று வைக்கிறாப்புல ஒரு ஸ்கீமை போட்டு அதை செஞ்சிங்கன்னா தான் வருங்காலங்களில் அந்த தென்னை மரம்லாம் அழிவுலேருந்து மீட்டெடுக்கிறாப்புல இருக்கும். அதே மாதிரிக்கே இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு மாதம் மழை இல்லாமல் போயிடுச்சுன்னா சுத்தமாக இருக்கிற பனைமரம் கூட பட்டு போயிடும் இருக்கு. அந்த அளவுக்கு ஆழ்குழாய் தண்ணியெல்லாம் நிலத்தடி நீர்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதனால முதலமைச்சர் தயவு கூறி தண்ணீரை மேட்டூர்லேருந்து எப்போ திறப்பீங்க அப்படிங்கிறத உடனடியாக நீ அறிவிப்பு பண்ணணும். அறிவிப்பு பண்ணாதான் இந்த டெல்டா மாவட்டத்துலலாம் சம்பா ஒரு போகமாவது நாங்கள் சாவடி பண்ணலாம். அதனால குருவை பொய்த்து போனதுனால குருவைக்கு நீங்கள் வறட்சி நிவாரணமாக நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 25,000 நீங்கள் உடனடியாக நீங்கள் அறிவித்து அதை கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் சம்பாவுக்கு தண்ணி விட்டாலும் நாங்கள் அடுத்தது விவசாயத்துக்கு நாங்கள் அடுத்தது நாங்கள் போகலாங்கிறத நாங்கள் தெரியும். இதுக்கு